நெஞ்சில் ஆதித்யம் எனது நெஞ்சில் நீங்காத நீதி தேவன் நீங்காத நீதி தேவன் இறைவா சுடலை வந்து தெய்வமே 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 என் தெய்வத்தை பார்த்துவிட வேண்டும். எங்கே
செய்தாலும் பரல்லாம் இல்லையா எல்லாம் சிவந்து இன்றே கவலையின்றி இருப்பாயே மடநெஞ்சமே தெய்வமே என் தெய்வத்தை காண்பதற்கு வந்திருக்கிறேன். உலகரட்சகனான சோதரனை வழிபட்டு என் மண்ணுக்கு தன்னை சோதனை கொடுத்து விட்டாயே. நான் யாரை கண்ணத்தை எடுத்தேன், யார் குடி கிடைத்தேன், நான் யாரு வளமலை செய்தேன். அந்தவா பட்ட அலையில் இருப்பதும் கெட்ட குடியை சொல்வார்களே, எனது வாழ்க்கையில் ஆகிவிட்டது. என் முத்தமனை பார்த்து எத்தனை ஆண்டு காலமாகிறது, என் தெய்வத்தை பார்த்து எத்தனை ஆண்டு காலமாகிறது. முத்தமனை பார்க்க விடவில்லை. எங்க இருக்கின்றாரோ என்னிலை கொண்டிருக்கிறாரோ என்று எமக்கு மட்டும் வரைவினை. ஆண்டவா உன்னையே பூஜித்துக் கொண்டிருக்கிறேன், உன்னையே தெய்வம் ஒன்று கருத்து கொண்டிருக்கிறேன். என் முத்தமனை பார்த்துவிட வேண்டும், தெய்வத்தை பார்த்துவிட வேண்டும். அந்த முத்தமனை காண்பதற்கு உன்னை விளக்கிறது ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு முறை திறந்துவிடக் கூடாதா? என் முத்தமனை காண்பதற்கு உன்னை விளக்கிறது ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு முறை திறந்துவிட வேண்டும் என்பதற்காக ஆண்டவா திரும்பாதோ எங்களின் உறவே, திரும்பாதோ மனக்கதவே, மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவே, திறவாதோ மன கதவே, மனக்கதவே. மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவே, திரும்பாதோ உன் மனக்கதவே. ஆண்டவா கண்ணீர் பூவில் மாலை கொடுத்தே காவிய தலைவா உன்னை நினைக்கிறார். பூவில் மாலை கொடுத்தே காவிய தலை
மாலை தொடுத்தே காவிய தலைவா உன்னை நினைத்தேன் உன்னை பிரித்தேன் துடித்தேன் இறைவா மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவே திரவாதோர் உண்மன கதவே திரவாதோர் உண்மன கதவே திரவாதோர் உண்மன கதவே உன்னை பார்த்து எத்தனை ஆண்டுகாலமாக இருந்து உன்னை பிறந்து எப்படி ஐயா என்னால் வாழ முடியும்? இறைவன் இருக்கின்றான் என்று வாழ்ந்தேனே. அந்த இருவருக்கு கூட கண்கள் போய்விட்டது. நான் யாருக்கு என்ன தவறு செய்தேன்? மன்னனை பார்ப்பது குற்றமா? சத்தியத்தை கடைபிடிப்பது குற்றமா? சத்தியம் 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 ஒரு ஆட்சி கட்டுப்பட்டு வாழ்ந்த குற்றமா? நான் என்ன பாவத்தை செய்தேன்? வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை சொல்லார் வள்ளியில் வழங்கப்பட்டாரே அதுதான் குற்றமா? சிவனே 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 நாமத்தை உச்சரித்தோமே அது குற்றமா? தன் தரம் என்று பிராட்சிக்காது இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்திய தெய்வம் யார் என்றால் என்னுடைய மன்னர். அப்படிப்பட்ட மன்னரை பிரித்து வைத்திருக்கிறாயே என் மன்னரை எப்போது காணப்போகின்றேன்? எங்கு பார்க்க போகின்றேன்? உன்னை பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது, பல ஆண்டுகளாக விட்டதா. என்ன செய்வது? உன்னை பார்த்துவதற்கு வந்திருக்கிறேன். என்னை நீயாவது பார்த்து என்னை பார்க்க வேண்டும் என்ற ஞாபகம் இருக்கவில்லையா? என்ன செய்வது? இறைவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. அவன் தடுக்க நினைத்து விட்டால் உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது என்பார்கள். ஆகையாலேயே என் தெய்வத்தை காண வேண்டும், விதி இப்படியெல்லாம் வழிகாட வேண்டும் என்று சொன்னால் அதை யாரு மாற்றுவது? இன்னார் கின்னார் என்று எழுதி வைத்த தெய்வம் என்று எழுதி வைத்திருக்கின்றானே அதை மாற்றுவதற்கும் மறுப்பதற்கும் உலகத்திலே யாரும் இருக்கின்றார்கள்? அப்ப யாரும் இருக்கின்றார்கள்? ஏற்றில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், எத்தமனை காணோமடா இறைவா, கூட்டி சென்ற இடமேதடா. ஏற்றில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், எத்தமனை காணோமடா இறைவா, கூட்டி சென்ற இடமேதடா.
காண முடியாது. அந்த முடிவோட சூழ்ச்சியின் காரணமாக எங்கெல்லாம் புறப்பட்டு இருக்கிறான் என்று தெரியவில்லை. ஒன்றாக சேர்ந்து வந்த நாள் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே கடவுளே, உனக்கு கண்ணி கிடையாதா? பாசம் இருந்த என் மன்னரை என் மொத்தமனை பிறந்து வாழ்கின்றேனே. எத்தனை ஆண்டு பிறந்து வாழ்வது? ஓராண்டா, 2 ஆண்டா, 3 ஆண்டா, இல்லை 12 ஆண்டுகள் தேடி தேடி கால்கள்லாம் வைத்து போய்விட்டது. ஐயா, எங்கு பார்ப்பேன் உன் அழகுமொத்தை? எப்போது பார்ப்பேன் உன் அழகுமொத்தை? காண்பதற்கு அவருடைய கண்களை மெய் கொண்டிருக்கிறது. நான் உன்னை பார்க்க நினைக்கின்றேன், நீ என்னை பார்க்க மாட்டாயா? என் நினைவு என்னுடைய ஞாபகம் உனக்கு வரவில்லையா? உனக்கு வரவில்லையா? அப்பா, எங்க இருக்கின்ற அப்பா? உன்னை எப்போது காணப்புகின்றப்பா? தேடி தேடி பார்த்து விட்டேன். சென்றுகிற இடமுறாம் யாரும் பார்த்தவில்லை, பார்க்கவில்லை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பார்க்க முன்னால் என்னை விட்டு எங்கு சென்றிருக்க போகிறான்? நீ இல்லாத உலகத்தில் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? வரைவா, எதற்காக வாழ வேண்டும்? மனிதர்கள் வாழ வேண்டும், வாழ்ந்து கட்டுவிட சரித்து வைத்திருக்கிறார். நான் இப்படியும் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. அவர் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நான் தனிமையில் வாழ்கின்றேன். எப்படி வாழ்கின்றார்? எங்க இருக்கிறார்? எந்த நிலையில் இருக்கின்றார்? இன்னும் உனக்கு புரியும் ஆண்டவா. மனிதன் நினைப்பதுண்டு நிலைக்கு மந்து, இறைவன் நினைப்பதுண்டு மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு ஆடு நிலைக்கு மந்து, இறைவன் நினைப்பதுண்டு அவள் பாவம் மனிதன். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு வந்து. தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுப்பார். தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தார். தந்தை பிறந்து விட்டோம், வெறும் மந்தம் வளர்த்தி விட்டோம். வந்து பிறந்து விட்டோம், வெறும் மந்தம் வளர்த்தி விட்டோம். வந்து பிறந்து விட்டோம், வெறும் மந்தம் வளர்த்தி விட்டோம். மனது துடிக்கிறது, மயக்கம் வருகின்றது. அழைவிலாபம் என்ன அவள் ஆட்சி நடக்கிறது. மனிதன் நினைப்பதுண்டு ஆடு நிலைக்கும் அன்று. காட்டில் மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும். காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்துவிடு. காட்டில் மனம் இருந்தால் கவலை வளர்ந்துவிடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்துவிடும். குருவி பறந்து வீடு காடு விளங்கியோ கடமையனை அடைந்தோ. நாடு விலங்குகளில் தினம் நாட்டியமாடுகிறோம். மனிதன் நினைப்பது வாழ்வு நிலைக்கும் அன்று. பயணம் செய்தார், மதியோ
ஆண்டவன் இருக்கின்றான் என்று வாழ்ந்துமே அந்த ஆண்டவனுக்கு கூட கண்ணி கிடையாதா? ஒரு மன்னருக்கு வாழ்க்கையிலே துன்பம் வரலாம், ஆனா வாழ்க்கையை துன்பமாக வாங்கி விட்டா எப்படி உலகத்தில் வாழ்வது? எப்படி வாழ முடியும்? உலகத்திலே எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும்? அவுட்டர் விஷ் இல்ல, அவுட்டர் விஷ் என் தெய்வத்தை காண வேண்டும் என்று சாவகர் வந்திருக்கின்றேன். தெய்வத்தை பார்க்க முடியாதா? இன்பம் எங்கே வாழ்ந்து நான் இப்படி தனிமையிலே துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா, இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான் வாழ்க்கை அனுபவமே. பகவானே பௌர்ணம் பகவானே இது யாவும் நீதிதானோ, பகவானே மௌனம் ஏனோ, இது யாவும் நீதிதானோ, பகவானே மௌனம் ஏனோ. அனுபவமே இதுதான் வாழ்வில் அனுபவமே, இதுதான் வாழ்வில் அனுபவமே. போதனையாலே துன்பம் போனா புயலோ தேரிடுமே, பகவானே மௌனம் ஏனோ, இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான்
என் முத்தமனை பார்த்துவிட முடியாது. எத்தனை ஆண்டு பிறந்திருந்தாலும் கூட ஒன்றாக சேர்ந்து வாழ்வின் ஆசை இருக்கிறதப்பா. நான் நினைப்பது உண்மையானா, நான் நேசிப்பது உண்மையானா, உன்னை வணங்குவது உண்மையானா, என் தெய்வத்தை பார்த்துவிட வேண்டும், என் தெய்வத்தை பார்த்துவிட வேண்டும். பார்க்காத இடம் இதோ இருக்கின்றது மையனம். இந்த மையனத்தோடு சென்று பார்ப்போம். தெய்வத்தை சுற்றி பார்க்கின்றேன், சுற்றி முத்தமடி பார்த்துவிட வேண்டும். பார்த்துவிடலாம். இறைவா, பதைத்து விட மாட்டுவேனே, பதைத்து விட மாட்டுவேனே, பதைத்திட மாட்டுவேனே. யாரடா எந்த தாங்களை பார்த்தால் சத்தங்க பார்க்கின்றது.
தலச்சமலை வண்டு ஓட்ட திருச்சென்ற மாயவழி சிவபன் காட்சளிக்கின்றாயே, தாங்கள் இங்கே வர காரணம் என்ன? எனது காவலை மீறி என் இடத்தில் வந்து எதையோ தேடி அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற தாங்கள் யார்? எதற்காக வந்தீர்? ஏன் பயவர்த்தி வேண்டாம் ஐயா, என்னை பார்த்தா யாரு கேட்கின்றீர்கள்? தனிமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒருவராக யார் என்னை கேட்பதற்கு கூட அல்லமல் தமைத்துக் கொண்டிருந்தேன். ஆனா என்னை பார்த்து யார் என்று கேட்கின்றீர்கள் ஐயா? தெரியுமா, மகனத்தில் வாழ்கின்ற ஒரு மகனம் கேட்கக்கூடிய காவல் நிலையத்தில் என்னை பற்றி பிரச்சாரிக்கூடிய நிலைமை இருந்து விட்டது. கூறுகிறேன், கேளுங்கள் 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 ஐயா. யாரோனே என்று கேட்ட காவல்காரன் ஐயா அன்புள்ள காவல்காரையா, அயோத்தி மன்னன் ஐயா 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 திறந்த அயோத்தி மன்னன் ஐயா சுற்றி வந்தேன் ஐயா, இந்த பாரெல்லாம் சுற்றி வந்தேன் ஐயா, பாரெல்லாம் சுற்றி வந்தேன் ஐயா 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 கோபிக்காதே ஐயா, வெறுத்தன்னை கோபிக்காதே, என்னை வெறுத்தன்னை கோபிக்காதே ஐயா. என் தெய்வத்தை அனுமதி விட்டேன், அந்த பொய் சொல்ல வேந்தனை அனுமதி விட்டேன், அந்த சத்திய வேந்தனை அனுமதி இருக்கிறது ஐயா. என்னை தவறாக நினைக்க வேண்டாம் ஐயரு, என்னை தவறாக நினைக்க வேண்டாம் ஐயரு. சன்னியாசி மன்னனா மந்திரியாம் அயோத்தியாரா, மன்னனை தேடி மலையாளத்துக்கு வந்தாடா. மன்னனாகப்பட்ட நாட்டில் இருக்க வேண்டும், மக்களுடைய ஜீவனத்தை கவனிக்க வேண்டும், அதை விட திருநாடாளும் நெஞ்சுகாட்டிற்கு வந்தாடா.
பிணமாக வந்தானா இல்லை நடைமுகமாக வந்தானா? தாங்கள் கேட்பது நியாயம் ஐயா. இருக்கின்றாய் முன்னுக்கு பின் முரணாக உளர்கின்றாயே கல்யாண வசந்தம். உனக்கந்த ஐயோ உனக்கந்தையோ திமல்கள் உண்டுக்கு வந்தான் கணத்துடன் உரைத்தவர் யார்? கணத்துடன் உரைத்தவர் யார்? காரிருள் சுடலைதல் பணத்திலே அவன் இருக்கும், பணத்திலே அவன் இருக்கும். வாழி கண்டதேது எனக்கது தெரிய வந்தாள், எனக்கது தெரிய வந்தாள். எம்பினால் கோவிக்கேனே, எம்பினால் கோவிக்கே உவக்கம் அந்த அயோத்தியாவுரி மன்னனுக்கும் என்ன உறவு தெளிவாக சொல். எனக்கும் அவருக்கு என்ன உறவு கூறுகிறேன். ஆனால் உடல் மட்டும் இரண்டு, உயிர் மட்டும் ஒன்றாக வாழ்ந்து வந்தோம் ஐயா. அவரை பிறந்து நான் பட்ட பாடு கஷ்டங்கள் போதாதா? எனவே கூட அடுக்க விடாது. ஆனால் இந்த மயணத்தில் வாழ்கின்ற தாங்கள் பிணத்தை சுடக்கூடிய தாங்கள் என்னை பற்றி விசாரிக்கின்றேன். அவருக்கு எனக்கு உறவு என்பதை கூறுகிறேன். மாமுனி கடனுக்காக மாமுனி கடனுக்காக என் மன்னனும் காசி வந்து கடன் தீர்க்க தரகர்களே ஐயா.
அந்த அரிச்சந்திர பூபதி காண்பதற்கு சத்தியகிட்டு நான் வந்திருக்கின்றேன் என்று தவறாக நினைத்து விட வேண்டாம் ஐயரே, தவறாக நினைக்க வேண்டாம் ஐயரே. சன்னியாசி, தாங்கள் அயோத்தியாபுரி மன்னனை தெரிந்ததாக தெரிவிக்கின்றேன். அந்த சத்திய வேந்தரை, அந்த அரிச்சந்திர பூபதியை தாங்கள் பார்க்க வேண்டும். ஐயா, அவரை பார்த்தால் தாங்கள் என்ன செய்வீர்? அவரை பார்த்தால் பாதத்தில் விழுந்து அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு என்ன தேவையோ, அவருக்கு என்ன செய்வனுமோ பணிவிட செய்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. சன்னியாசி ஐயா, இந்த பயணத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருகின்றார்கள், எத்தனை பேர் போய்கின்றார்கள்? அப்படியா? ஒருவேளை உங்களுடைய மன்னன் வந்து போகலாம் அல்லவா? இங்கு அப்படி சற்று பார்த்து விட்டு மாறும். பார்க்கிறேன். அனுமதி கொடுப்பீர்களா? பார்ப்பதற்கு அனுமதி தருவீர்கள் ஐயா. பார்க்கிறேன். காசிநாதா, பரப்புரையே, இது என்னையா கொடுமை? இது என்ன கொடுமை? நடந்தவே அனைத்துமே ஒன்று விடாமல் தெரிவிக்கின்றானே. என்னதான் இருந்தாலும் இவைகள் அனைத்துமே எனது மந்திரி சத்தியகிரிக்கு அல்லவா தெரியும். இவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவன் யார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனது மந்திரி சத்தியாகத்தியானால் எனக்கு தெரியாமலா போய்விடும். இதுவும் அந்த விசாமித்திர மகரிஷி நடத்திய நாடகத்தில் ஏதேனும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். இவனை கடுமையாக சோதனை செய்தால் முடிவு. என்ன செய்வது? இவனுடைய மன்னனை வைக்கோத்தபடி ஆத்திரப்படுவார், வேகப்படுவார். எனது உற்ற நண்பன் சத்தியகத்தியாக இருந்தால் எல்லை கொலை செய்ய கொடுத்து மாட்டார். அதுதான் சிறந்த யோசனை. விசாரிப்போம், விசாரித்து முடிவுக்கு வருவோம். மன்னனை பார்த்தாயா? நாங்கள் சொல்லுவது நியாயமாக இருக்கிறது ஐயா. என் மன்னனை பார்த்துவிட கண்கள் மேற்கொண்டிருக்கிறது, தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்கிற பிறகு தெரிவித்தேன், இங்குமில்லை, பார்க்க முடியவில்லை. என் மன்னன் எங்க இருக்கிறா? மன்னன் எங்க இருக்கிறா? யா, தாங்கள் சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள் ஐயா. மன்னனுக்கு கேட்கிறேன். என்னடா கதை இழக்கின்றாய்? இந்த உலகத்திலே வாங்கிய கடன் கொடுக்க மறுக்கின்றான். மக்கள் பட்ட கடனாம், அதற்காக நாடுகள் எல்லாமே கொடுத்தாளாம். மற்றொரு விதத்தில் வார்த்தையை கொடுத்ததற்காக மனைவி வைத்தரை பெற்றாளா? இந்த உலகத்திலே பாமரன் கூட, பரம ஏழை கூட, படிப்பறிவு இல்லாதவன் கூட எவ்வளவோ கூடாத கூடிய கூட்டத்தைச் சேர்ந்த அந்த மட்டாளை, அந்த நட்டுக்கட்டவனை, அந்த நயோஜாரை நீ ஒரு முட்டாள், அவன் ஒரு முட்டாள். என் தெய்வத்தை பார்த்து தவறுக்காக பேசிவிடாது. என்னை எதுவெல்லாம் பேசிவிட்டு மன்னித்து விடுவேன். ஆனால் என் தெய்வத்தை பார்த்து பேசா உன்னை கொண்டு விடுவேன். தெய்வத்தை பார்த்து பேசுகிறா, என் தெய்வத்தை பார்த்து உயிர் இருக்கின்றா. இதப்பா உன்னை சும்மா விட போவதில்லை. கருத்தை கொடுத்து இதை துண்டாகப்படுத்த வருகிறேன். இறைவா, இறைவா. ஆண்டவனே, போய் உன்னை கொண்டு விடுவேன். உன்னை கொண்டு விட்டால் பாவப்பட்டது என் தெய்வத்தை சேர்ந்து விடு. வேண்டாம். உன்னை கொண்டு பாவத்தை நான் சுமந்து விடக்கூடாது. எங்காவது எப்பாவது என் மண்ணை பார்த்து கேட்டா உனது மந்திரி ஒருவரை கொண்டு விட்டாரே என்று கொலைகார பட்டம் தீட்டு விடார்கள். வேண்டாம். இனிமேல் இந்த உலகத்திலே வாழவே கூடாது. அதோ இருக்கிற மனிதர்கள் பிறத்தோடு விடமாக நானும் வீடு விட்டு வருகிறேன். நண்பனா சத்தியகிரி, சென்றாளர் அரிச்சந்திரல்லாடே இப்படி வாழ ஏற்கும் போ. ஐயா ஐயா ஐயா
தனக்காக தன்னை அர்ப்பணித்து அருட்பெரும் ஜோதியே, தாங்களை கொண்டு திரையுள்ளம் படித்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஐயா. ஐயா, எனக்காக வெற்றியை விட்டு உயிரோடு இருக்கின்ற என்னை தேடி வருவது என்பதியா? இல்லை 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 ஐயா, சத்தியத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஆட்டப்படும் உங்களை கீர்த்தி விடுவித்து அனுப்பி வைத்திருக்கின்றான் ஐயா. ஐயா, தாங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் தெரியுமா? நான் தினமும் வணங்குகின்றனே அந்த தெய்வத்தை போல் தாங்கள் காட்சியளிக்கின்றீர்கள் ஐயா. ஐயா, எப்படி இருக்கின்றீர்கள் ஐயா? நலமாக இருக்கின்றீர்களா? நாட்டு மக்களால் எப்படி ஐயா இருக்கின்றார்கள்? நாங்கள் இந்த கோலத்தோடு பார்க்க வேண்டும். நான் இந்த கோலத்தோடு பார்க்க வேண்டுமா ஐயா? தாங்கள் யாரும் அறியாது, தாங்கள் யாரும் புரியாது. தங்களை பார்த்து யாரோ ஒரு நபராக பேச்சுப்பட்டு என்பதற்காக உங்களை கொள்ள முயற்சித்து என்னை மன்னித்து விட்டீர்கள். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் ஐயா. என்னுடைய அமைச்சர்களில் தாங்கள் மூத்த அமைச்சர் அல்லவா? தாங்கள் எனக்கு அறிவுரை கொடுத்தவர்கள் அல்லவா? தாங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். உங்களை பார்க்கும் பொழுது என் மனதிற்கு எப்படி இருக்கின்றது தெரியும். உங்களை பிரிந்து 12 ஆண்டுகளாக அந்த மயானத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஐயா. தாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த மயானத்திலே நான் ஒருவருக்கு அடிமையாகி இந்த மயானத்திலே வருகின்ற பிணங்களை எல்லாம் எரித்துக் கொண்டிருக்கின்றேன். கல்பனை முளத்துண்டு வாக்கிய சிவாங்கி படத்தை தனம் செய்து கொண்டிருக்கின்றேன். கல்பனை முளத்துண்டு எனது எஜமான வீரபாக்கு சேர வேண்டும். வாக்கியரிசி நான் சமைத்து சாப்பிட வேண்டும். அதை சாப்பிட்டால் எனக்கு தோசை பத்தி விடுவோ என்று மழை போல் குவித்து வைத்திருக்கின்றேன். தாங்களுக்கு அந்த அதற்கு ஏதாவது தாங்களுக்கு அந்த கோலம் வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது, இல்லை என்று சொல்லாது, வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது அள்ளி என்று வழங்கப்பட்டீர்கள். தாங்களுக்கு அந்த ஒன்றுமலையா இறைவன் கொடுத்திருக்கின்றான், அதை மனதார ஏற்றுக்கொள்வோம். அந்த வாய்க்கரிசி இருக்கிறது, அதை கார பசிற்கிட்டு அதை சாப்பிட்ட பிறகு மீது வைத்திருக்கும் அமரிசி அதை எடுத்து சமைத்து சாப்பிட்டால் தோஷம் கிடையாது. அதை நானே உங்களுக்கு செய்த காத்திருக்கிறேன். அருமையான விளக்கத்தை தாங்கள் தெரிவித்தீர்கள். இந்த பயணத்துக்கு எப்படி உள்ளவர்கள் வருகிறார்கள் என்பதை தாங்களுக்கு நான் ஆடி முடித்தவர்கள், ஆசைகளை போனவர்கள், மீட்டு கொடுத்தவர்கள், நடுமூச்சு விட்டவர்கள், கூட விட்டு ஆவி போனோமோ கூட வரும் கூக்குரலும் கேட்க வரும். 8 கால் நடந்து வரும், 2 கால் இருக்கும். 8 கால் நடந்து வரும், 2 கால் இருக்கும். இந்த கால் மனிதனுக்கு பார்வையோ கிடையாது, பார்வையோ கிடையாது. கொண்டு வரும் துணை வரும், கோவிந்த நாமம் வரும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா
எம்புட்டு மாடுதான் இருப்பிய அதானே 4448 பார்த்து விழுந்துறாங்க யார்? சொன்னா தானே தெரியும். நான் யார்? நீங்க தான் யாருன்னு சொல்லுங்க. என்ன தானே தெரியும் எங்களுக்கு. காசி மயானத்து காவல் எதுக்கு வந்தோம்? எதுக்கு நீங்க வந்தீங்க? சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். எல்லாம் சொல்லலாம் தான். இந்த நேரத்தில் வந்து என்னென்னத்தை சொல்றது, எதை விடுறது எதுவும் புரியல. எதுக்கு வந்தோம்? உண்மை சொல்லும் அரிச்சந்திரனை பொய்யனாகவே ஆட்டம் ரொம்ப இல்லை இருக்கு. வேலை என்ன வேலை? என்ன வேலை உங்களுக்கு? காவல் நான் நாண்டே காசி காவல் நான் நாண்டே காவல் நான் நாண்டே காத்திவால் காவல் நான் நாண்டே தமுடனே பிணத்தை நித்தமுமே சொடும் காவல் நான் நாண்டே காசி காவல் நான் நாண்டே கம்ப உடச்சு கூட அப்பா மாறு ஆள் இல்லையா? ஆண்டமார ஆத்தா மாறு அப்பச்சி மாற அப்பிச்சு மாறு கமாசில இல்ல கம்மா சூரக்குடியில எஜமா வீரவாகு தேவர் வணக்கம் உண்டைகள். ஆஹா வண்டி பிளாட் ஆயிடுச்சு. அது என்ன காலை ஆட்டிட்டே படுத்திருக்கீல? அப்பேன் சொல்லியிருக்காரு. என்னான்னு? யாரு? அப்பேன் தான் பொன்னராஜர் கொண்டு வர்றது சொல்லியிருக்காருடா. என்ன சொன்னாரு? மகனே பஞ்சமா பாதக நிறைஞ்ச தொழில உன்னைய கொண்டாந்து விட்டுருக்கண்டா. சரி தூங்குறப்ப கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்குறா மகனே. ஏன் இல்லன்னா நம்ம நாடகக்காரங்க செத்துட்டு நம்ம கொண்டே புதைச்சிருவாங்க. துணியை மூடிட்டு வசூல் பண்ணிட்டு போயிடுவாங்க. விழுந்துடுற எந்திரிக்கத்தான் முடியும். அப்படிதான் எல்லாம் முழப்பும். அண்ணே அண்ணே தூக்கி விடுங்க தூக்கி விடுங்கண்ணே.
ஓ இங்கிட்டு இங்கிட்டு திரும்பி இங்கிட்டு பாருங்க. இங்கிட்டு திரும்பி பாருங்க. என்னடா இங்கிட்ட வந்து உட்காந்துருக்கிய? நாங்க எப்பவுமே இப்படி தானே உட்காந்துருப்போம். நீங்க இங்கிட்டு தான் நீங்க அங்கிட்டு திரும்பி கேட்க என்ன சொல்றீங்க? தண்ணியை போட்டா வர வர கிழக்கு மேற்கு புரியல. யாரு போட்டிருக்கா? உண்மைங்களா? என்னமே இருக்கு. நான் யார்? யாரு? சொன்னா தானே நீ தென் திசைக்கு அதிபதி ஆ, யம தர்ம ராஜானா 8 கண்ணு விட்டறியும் இருக்கிறன்னு பொட்டியா போகும். அப்பா எரும மாடு எங்க? அவுத்து விரட்டிட்டேன். ஏன்? அதுவே இப்போ பக்கத்துல நின்று தாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பல்லு விழுந்து போச்சு? பல்லு கட்டலையா மாடுக்கு? மாடு கெட்டிக்கார மாடு ம், பழசாச்சு. ஆனா பழசானாலும் பவுசி உரையாம அப்படியே இருக்க பாரு. ஆ, எரும மாடு வேகம் பத்தலாம். ஆ. நாட்டுல இருக்கிற சனத்தொகைக்கும் எரும மாட்டுக்கும் கணக்குலக்கு சரியாமல்ல. எப்படி? நாட்டுல வேலை இல்லைங்கிறான். வேலை இல்ல வாழ்க்கலாம் ஒரே வேலை பிள்ளை பக்கிற வேலையா போச்சு. சரி அது ஒரு நல்ல வேலை. கல்யாணத்தை பண்றாங்க, பிள்ளைய பக்குறாங்க. வேப்ப முத்து புதுக்கிற மாதிரி பிதுக்கி தள்ளிக்கிட்டு இருக்கான் இந்த நாட்டிலே. ஆஹா. எப்ப எரும மாட்டுல போய் ஒவ்வொருத்தனா கூடி எடுத்துறது. வேற? எருமையெல்லாம் அவுத்து விரட்டிட்டேன். எதுல ஏறுறீங்க? இப்ப ஏரோப்ளேன், ஆ, சுனாமி, சரி பூம்பு, பூம்புமா மாடு? கஜா புயல் பூங்கப்பா. தண்ணி போட்டியா? நானா? ஏமான தண்ணி போட்டியாடா? கிடைக்காம உட்காந்துருக்குறேன். கிடைக்கல. தண்ணி போடணும்டா. குடிக்கிறது இல்லையா? நான் கரெக்டா பேசுறேன், நீ ஏன் உளம்புற? நீங்க தான் பூம்பூம் நீங்க. பூம்பும்டா. பூங்கம்பமா? லேஜா பொழந்துக்கிட்டு 3 5000 பேர் தள்ளிட்டேன். ஆ, நானும் மொத்தமா அள்ளித்தான் பாக்குறேன். நம்மள மிஞ்சிட்டாங்கடா சனங்க. எப்படி? நான் 1000 பேர் தள்ளுறேன். ஆ, அந்த நிமிஷத்துல இவன் 10,000 பேர்த்த இறக்குறான்டா. வேற வேலைக்கே போறது இல்லையாட்டு. வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க. ஆமா, வல்லரசாகும்னாங்க. அப்புறம் என்ன ஆயிட்டு தானே இருக்கு? வல்லரசு ஆகுதும் ஆகலையா அப்புறம். ஆனா முதலிடத்தை பிடிச்சிட்டாங்க. எதுல? மக்கள் தொகையில ஆஹா சீனாவை பின்னுக்கு தள்ளிட்டாங்கண்ணா. அப்படியா? மக்கள் தொகையில நம்ம தான் முதலிடம். அப்படி வந்துட்டான் நம்ம ஆளு. என்ன பண்ண சொல்றேன்? நம்ம மாட்டுக்கு இந்த உசுறுகளை புடிச்சுக்கிட்டு தானே தெரிஞ்சோம். ஆமா. இந்த விஸ்வாமூத்திரம்னு ஒருத்தர் இருக்கான். மூத்துறாரா? விஸ்வாமித்திரர். சரி. அவரு பாரு நம்மளை வீரபாகமா மாத்தி இந்த ஹரிச்சந்திரன் எப்படியாவது அவனை பொய்யனாக்கு, எப்படியாவது ஒரு பொய் சொல்ல வையினா. 56 தேசத்தை ஆண்டானா கீர முண்டே. ஏண்டா உங்க என்னாச்சு? பொய் சொல்ல மாட்டாராமல்ல விளக்கண்ண. இவெல்லாம் எப்படா நாட்டை ஆண்டிருப்பான்? விடுச்சு எந்திரிச்சு அம்பிட்டு நம்மால பொய்யில தான் இருக்கேன். இவர் பொய் சொல்ல மாட்டாராம் விளக்க. நம்மளுக்கு அப்படி என்ன போய் சொல்றாங்க? எது? அம்பிட்டும் பொய் தான். என்ன போய் சொல்றாங்க நம்மளுக்கு? பொழுது பிடிச்சாலும் ஆத்தா எப்படி எழுப்பும் நம்மளெல்லாம்? எப்படி எழுப்பும்? எந்திரா கோழி கூவிருச்சு. கோழியா கூவுது? அதானே கூவுறது சேவல். ஓஹோ. நம்ம ஆளு விடுஞ்சி இருப்பவே பொய் தான். சரி. அம்பிட்டும் பொய்யாத்தான் இருக்கும். சரி. இவர் பொய் சொல்லாம இருக்கலாம். ஹரிச்சந்திரனை பத்தி பிரச்சனை இல்லைடா. ஹரிச்சந்திரன் 12 வருஷமா நம்ம தான் வேலை பார்க்குறேன். அப்படியா? ஹரிச்சந்திரன் நல்ல பயதான். சரி. ஊட ஒருத்தன் திருடான். யார் அது? ஒருவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய நண்பனை பாருந்திருக்கான். யார் அது? அவனுக்கு நண்பன் ஒருத்தர் இருக்கான். சத்தியன் துருத்தின்னு பேர். சத்தியன் துருத்தியா? சத்திய கீர்த்திங்க. அவர் கீர்த்தியோ கூர்த்தியோ அவன் தான் இவனை கெடுத்திருக்கான். எப்படி சொல்றீங்க? அம்பிட்டையும் இழந்துட்டு வந்து இங்க நிக்கிறான். சரி. மயானத்துல வாய்க்கரிசி வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கான். அதுல பங்கு கேட்டு வந்திருக்கான் பத்தியா? காரணம் என்னன்னு தெரியுமா? அங்கே மந்திரி வேலை பார்த்திருக்கான். சரி. ஆமா. அந்த பழக்கம் இங்கே வந்து அதுல பங்கு கேட்கிறான். வாய்க்கரிசிலையும் பங்கு கேட்கிறான். பழகிட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. பழக்கத்தோசம். வந்து பாக்குறேன், வர்றேன் அவன் வாழ்க்கை வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி. நமக்கு என்ன வாழ்க்கை இல்லையா, வரலாறு இல்லையா? இருக்கா? ஏன் நம்ம சொல்ல மாட்டோமா? சொன்னா விடிஞ்சு போயிரு. இல்ல சரி, அதுக்காக தொட்டு காமிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் சில பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் சில பிள்ளைங்க.
என்ன கருத்து இருக்குது? சரக்கு போட்டுட்டு வந்தேன், சரி குறைஞ்சிருச்சு. சரி, கொஞ்சோண்டு சரக்கு போட்டுக்கட்டுமா? சாப்பிடுங்க, நாங்கள் 4 பேர் இருக்கோம், கொஞ்சம் எங்களையும் பார்த்துக்குங்க. நாங்கள் சரக்கு போடுற மாதிரி இருந்தால் தான் கதையே கந்தலாக இருக்குமே. இதெல்லாம் நத்திங் டூயிங். கொஞ்சோண்டு சரக்கு போட்டுக்கிறேன். போட்டுவாங்க, கொஞ்சமாக போட்டுவாங்க. எல்லாம் எவன்டாவின் கடையிலை யாரப்பு பார்த்தா புரிஞ்சதாய் அப்படியா? பழைய பாக்கியே என்ன தரல? பாக்கியே தான் சேர்த்து போனாங்க. அப்புறம் என்னத்துக்கு புதுசா தருவாங்க பாக்கி? என்ன கொஞ்சமா வெள்ளையா இருக்குது? நம்ம ஊரில் தெரியும்டா, என்னான்னு? பிராந்தி வாங்கி கொடுத்தா கலர் தெரிஞ்சு போகும்னு அவரு ஒக்கா வாங்கி கொடுத்துருக்காரு. அக்காவையா? ஒக்கா ஓட்காவா? வெள்ளை கலராக இருக்கும், பக்காடியா வெளியே தெரியாது, சாப்பிட்டுக்கோ அப்படின்னு வாங்கி கொடுத்தாரு அண்ணன். சரி சரி, இதை அடிப்போமா சாப்பிடுவோமா? குடிங்க. எப்படி நீங்க சாப்பிட போறீங்க அதை அது சொல்லுங்க. குடிக்கிறது குடியார போய் குடிப்பேன். தண்ணி அடிக்கிறது பெருங்குடிமகன், சாப்பிட்றது தண்ணி சாப்பிட்றவன் அவன் தான் இந்திய குடிமகன். இது எப்படி சாப்பிட்டுங்க? பல வகை இருக்குடா மகனே. சாப்பிட போறீங்களா குடிக்க போறீங்களா? தண்ணி அடிக்கிறது என்ன தெரியுமா? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மாங்குன்னு வேலையை பார்த்துவிட்டு 300 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. 300 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து ஒன்று 145 ஒன்று வாங்கிடுவேன். 5 ரூபாய்க்கு ஒரு கப்பு ஒன்று வாங்கிடுவேன். 150 எடுத்து உள்பைக்குள்ளே வச்சுருவேன். வீட்டுக்கு கொண்டே பிள்ளை ஊட்டி கொடுக்கணும்னு. தண்ணி இல்லாமல் எப்படி குடிப்பாங்க? கொண்டு போய் இப்போ கதையை கேளு. கட்டிங்க ஊற்றிடுவேன் டம்ளரில். ஊற்றின பின்னாடி தான் முண்டைக்கு ஞாபகம் வரும், ஆகா தண்ணி வாங்கலேன்னு. இவங்க ஓசி தண்ணி வாங்குவாங்க, பார்த்துருக்கியா? எப்படி? ஒயின் ஷாப் பாருல. நாங்கள் போனதில்லை ஒயின் ஷாப் போகலாம், அது எங்களுக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க. மழை இனிமே தாண்டா வரும், இனிமே தான் மழை வரும். இந்த பாரு முகரையை பார்த்துக்க. அங்கே கொஞ்சோண்டு தண்ணி இப்படி அப்படியே சொல்றீங்களே. எம்பிட்டு ஊற்றிருக்கோம் தண்ணி. இந்த ஓசி தண்ணி வாங்கினவனா உட்காந்து குடிக்க மாட்டான். அப்படி தட்டி உரமா போய் எவனாவது வாந்தி எடுத்துருக்கான், அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு எவனோ நக்கி போட்ட உரியா கிடக்கும், அதை எடுத்து ஒரு இழுத்து அப்படின்னு வெளியில் வருவேன்ல, வந்த 4வது ஷிப்ல வந்துடும். வாந்தி எடுத்துட்டு போயிடுறது. இது தண்ணி அடிக்கிறது காசு வேஸ்ட். தண்ணி சாப்பிட்றது வேறு. அது எப்படி? நல்ல ஒரு பாட்டில் பிராண்டி வாங்கிட்டு, ஒரு பாட்டில் மிராண்டா வாங்கிட்டு, 2 வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு, ஒரு முந்திரி பருப்பு, வறுத்த முந்திரி பருப்பு, ஒரு வெஜிடபிள் சலாடு, ஒரு ஃப்ரூட் சலாட், ஒரு வறுத்த மீன், கொஞ்சோண்டு சிக்கன் ஃப்ரை எல்லாம் வாங்கி வச்சுட்டு கிளாஸை கழுவி கொண்டாந்து வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு பெருமடா ஸ்டவுசரை போட்டுட்டு ஏசி ஆன் பண்ணி நடுமெத்தையில் உட்காந்துக்கிட்டு தலானியை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அப்படி கிளாஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு குடி ஒரு கடி, ஒரு குடி ஒரு கடி அப்படியே சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சோம்னா அப்படி சும்மா கலன்னு இருக்கும் பாரு உடம்பு. எதுவா தலைவனையை தூக்கி ஏன் மடியில் வைக்கிறிய? கீழே சிந்திரப்படாது. தலகாணியில் சிந்திட்டா கூட நக்கி குடிச்சுக்கலாம், இல்லை புளிஞ்சாவது குடிச்சுக்கலாம். ஆசையாக இருக்குல்ல சூர்யா, சம்பளத்தை வாங்கிட்டு காலையில் வா. சொல்லும் போதே வாய் ஊறுதடா. சாத்தூர்லேயே ரூம் போட்டு உன் சம்பளத்தை காலி பண்ணிட்டு தான் போகிறது. குடிச்சிருவோம், ரொம்ப நேரம் காக்க வைக்கப்படாது. தொண்டைக்கு எனக்கு இதெல்லாம் இருக்குமா? என்னாச்சு? அமற்றான். நல்லா இருக்கு. சத்தியமா சொல்றேன், இதை குடிக்கிறதுக்கு பதிலா அந்த கிழவி மூத்திரத்தை வாங்கிக்கிட்டு குடிக்கலாமடா. செய்யும் முதல்ல போதும் வருமா? போத மூத்திரத்தில் மட்டும் இருந்துச்சுன்னா இதுகளோடையடா நான் வண்டியில் வருவேன். கார் எடுத்துக்கிட்டு 2 கிழவியை உட்கார வச்சுக்கிட்டு வாட்டருக்கு பிடிச்சிட்டு வருவேன். எப்படி வாங்கி குடிக்கிறதெல்லாம் இல்லை, நான்லாம் வாயை வச்சே குடிச்சிருவேன். நீ வேறு. நான் சொன்னேன்னு சூர்யா முந்தா நாள் போய் கிளவிக்கிட்ட மூத்திரம் கேட்டிருக்கேன். அவள் விளக்கமாத்த எடுத்து அடிக்க போக வந்து மூத்திரத்தை குடிச்சு விட்டு என்னையே அடிக்க வர்றான்டா காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில். என்னடான்ற மூத்திரத்தை குடிச்சேன் போத வரலன்றான். மூத்திரத்தை குடிச்சோன்னா போத வராது சூர்யா. வேற என்ன பண்ணணும்? லபக்குன்னு பீய தொட்டு நக்கணும். குடிக்கிற ஞாபகமே வராது. சூப்பராக இருக்கும்.
குடிச்சிட்டு பியத்துன்னு ஒரு பிரியாணி மாதிரி இருக்கும் தெரியுமா? சாப்பிட்டு பார்க்கணும் அதெல்லாம். இதை வச்சுக்கணே. சாப்பிட்டுருமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்க. மீசை ஒதுக்குங்க. ஆஹா, என்ன மொழி பிதுங்குதே சூர்யா? என்னாச்சு? ஏய் மொழி பிதுங்குதுப்பா. வீணா போயிரு. போச்சுரா காஜி போச்சுரா. சரி. இதுதான் சைடிஸு. சூப்பர். கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஐயோ, ஏய் கக்க வேண்டாம். காஜி போச்சு, போச்சுரா காஜி. வருமானம் மேல குடிக்கிற ஆளுகளுக்கு போச்சுரா, குடிக்கிற ஆசையை விட்டு போச்சுரா. என்ன பிடிக்க போடுறீங்கள? ஐயா, என்ன பழக்கம்? சரி. சாம்பார் போட்டாங்கல்ல இன்னும் வீட்டில், வெங்காயத்தோல் தக்காளி தோல் எல்லாம் போட்டா இன்னமா இருக்கு செரிமானம் ஆகாம அருமையாக வச்சுருந்தாங்கடா. எப்படி இருக்குன்ற அந்த ரசம் சூப்பராக இருந்துச்சுல்ல? ஆஹா, அருமை. பாயாசம் அப்படி அந்த ரசம் அப்படியே இருக்குடா. 8 மணி நேரம் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில வந்து அதே டேஸ்டோட சந்தே மரணம் மைனே ஒரு நல்லா இருக்கு. என்னம்மா அங்கே போயிருக்க இது வேணாம் நடிகண்டா. ஆறுகளை எங்கள்ல தண்ணி, கல்லு தண்ணி, அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி, அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி, நம்ம உள்ளூர் கல்லு தண்ணி ஊட்டிய திருகுதடா தனனா 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 தனனா. லலலா, 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 லலலா. சாலையில 2 மரம், சாலையில 2 மரம், நம்ம சர்க்கார் வச்ச மரம், நம்ம சர்க்காரு வச்ச மரம். பொன்ன மராமதி கண்ணம்பைய மச்சம் மரம் காய் காய்ச்சி தொங்குதடா. தலலா 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 தலலா. வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. மயானத்தில் என்ன பண்றான், ஏது பண்றான், அவன் எப்படி காவல் பண்றான்னு தெரியல. நேரம் அவனை போய் மயானக்கரையில உச்சி அட்டி ஐயப்பா, என்ன பண்ண போற ஏது பண்ண போறன்னு தெரியாது. கரல என்ன முக்கல். அவனை அங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். அதற்கு ரொம்ப கவனமா இருக்க. தெரியுதுல்ல, தெரியுது. தண்ணி போட்டோம்னா அப்புறம் கதை கத்த நொறுங்கி விடும். இது என்ன ராகம்? இதுக்கு பேரு தண்ணி ராகம். ஆஹா, இந்த ராகம் பாடுறப்ப நீயும் புல்லா தண்ணிய போட்டுட்டு இருக்கிற கட்டியெல்லாம் கொலக்குள்ள கொலக்குள்ள அமுக்கணும். சரி.
நல்லா இருக்கா? சரியா இருக்கா? நல்லா இருக்கு. போடு தனனா தனனா தலலா, தலலா, தலலா. கொல்லி வைக்க போரு மன்னா இந்த இருச்சவல்வை யாருக்கும் தெரியாமல் குழந்தை எடுத்துக்கொண்டு தானம் செய்ய வந்திருக்கிறார். கல்லியும் நானல்ல, கபடியும் நானல்ல. வார்த்தை தரைக்குறைவாக பேச வேண்டும். கானகத்திற்கு சென்று குழந்தை பாம்பு கிடித்து இறந்து விட்டான். இறந்த குழந்தை எடுத்து வந்து இந்த கணம் செய்ய எனக்கு உத்தரவு தாருங்கள் ஐயா. கல்லியமல்ல, கபடியமல்ல, காவலர் நிரப்பன் என்று கொஞ்சம் கூட அஞ்சாமல் குழந்தை எடுத்துக்கொண்டு தானம் செய்ய வந்திருக்கிறாய். என்ன துணிச்சல் உனக்கு! எனது எஜமான எனக்கிட்ட கட்டளை இப்படி யாராக இருந்தாலும் கல்பனம் முளத்துண்டு வாக்கியரிசி இருந்தால்தான் தானம் செய்யலாம். எங்கிருந்து இங்கு வந்தாய்? இந்திரஜால கல்லியே, இந்திரஜால கல்லினி இவரில் வந்த மேனி, இந்திரஜால கல்லினி இவரில் வந்த மேனி. எங்கிருந்து இங்கு வந்தாய்? இந்திரஜால கல்லியே, கல்லியே, உங்க பவனத்தில் வந்து இங்கு ஓடி, உங்க பவனத்தில் வந்து இங்கு ஓடி, இங்கு வந்து ஓடியே இவருள் ஆடியே, இங்கு வந்து ஓடியே இவருள் ஆடியே, உங்க பவனத்தில் வந்து இங்கு ஓடி ஓடி ஓடி. அங்கிருந்து இங்கு வந்து அழுவது ஏன் சொல்லடி? அங்கிருந்து இங்கு வந்து அழுவது ஏன் சொல்லடி? அழுவது ஏன் சொல்லடி? அந்த விவரம் என்னடி? அங்கிருந்து இங்கு வந்து அழுவது ஏன் சொல்லடி? சொல்லடி. ஆசை மகன் ஆரண்யத்தில் 64 வாழ்ந்து விட்டார். ஆசை மகன் ஆரண்யத்தில் 64 வாழ்ந்து விட்டார். 64 வாழ்ந்து விட்டார். நகரிக்கு இங்கு வந்து 64 வாழ்ந்து விட்டார். நகரிக்கு இங்கு வந்து உங்க பவனத்தில் வந்து இங்கு வந்து ஓடி ஓடி ஓடி. யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி? யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி? ஆசிரியர் தினவண்டு குஞ்சலி கல்வி தள்ளி ஆரடி சொல்லடி சொல்லடி சொல்லடி. ஆரடி எடி திரும்பி குரடி பதில் தந்த. ஆரடி எடி திரும்பி குரடி பதில் தந்த. பதில் தந்த காவலி
இழுத்தல் மரியம்ம காவலிக்கு ஆரடி உன் சொல்லடி சொல்லடி மே பதறவே புள்ளையின் சோதி நலனே கொடுக்க கைதி இல்லாத அழுகாத வார்த்தை புறத்தன பாடு குடிகேடி கொடுக்க கைதி இல்லாத அழுகாத வார்த்தை பேசி புறத்தன பாடு குடிகேடி பாரிலே வெகு சமத்துக்காரி என்ன நான் அறிவேன் பாரிலே வெகு சமத்துக்காரி என்ன நான் அறிவேன் ஜெஜி அப்பா எத்து போகோ அதிவிரதி இந்த காவல் உன்னை காலம் உதைத்து தள்ள வந்து விட்டாரடா மகனே 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 ஆசை மகனே பாச மகனே 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 என்று சிவசாரில்